வெல்கம் டு மதி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தோம் அப்படின்னா, டைரெக்டாக சிலபஸில் இருக்க இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். அமிலம், காரம் மற்றும் உப்புகள். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற டாபிக் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் பார்க்கலாம். ஸோ சிலபஸ் வைஸ் நம்ம முடிச்சிட்டோம்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் ஃபுல் போர்ஷன் கவர் பண்ணிட முடியும். ஸோ நம்ம இன்றைக்கி கெமிஸ்ட்ரியில் அமிலம், காரம் மற்றும் உப்பு இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன அமிலம், காரம் பார்க்கலாம். அப்புறம் லேட்டராக நம்ம உப்புகள் டாபிக் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக்னு பார்த்திங்கன்னா அமிலம். அமிலம் தான் பார்த்துருக்கோம். அழகாக உங்களுக்கு கோர்வையாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஃபுல் மெட்டீரியல் அழகாக உங்களுக்கு வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன பாயிண்ட் தேவையோ அது மட்டும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா, அமிலம் என்பது ஒரு வகை சேர்மம். அமிலம் டேஷ் அப்படின்னு கேட்பாங்க. கலவையா, தனிமமா, அதர்வைஸ் மூலக்கூறா, அந்த மாதிரி கேட்பாங்க. இது என்னென்னு பார்த்திங்கன்னா சேர்மம். ஸோ உங்களுக்கு சேர்மம்னா ஃபஸ்ட்டு என்னென்னு தெரியணும். ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் தனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது அணு சொல்லுவாங்க. இதுவே 2 ஹைட்ரஜன் ஒன்றா இருந்தது அப்படின்னா அது மூலக்கூறு. ஸோ ஒரே ஒரு தனித்த அணுக்களால் மட்டும் அமைஞ்சிருந்தது அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா தனிமம் சொல்லுவாங்க. ஓகே, அதுவே ஒரு டிஃபைன்டு, ஓகேங்களா, வரையறுக்கப்பட்ட ஒரு மூலக்கூறு விகிதத்தில் கலந்துருச்சுன்னா அதை சேர்மம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நீர் பார்த்திங்கன்னா H2O, 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இப்படி இருந்ததுன்னா அதை சேர்மம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுவே கலவை பார்த்திங்க அப்படின்னா மிக்சர் சொல்லுவாங்க. கலவை அது உங்கள் விருப்பப்படி எப்படி ஒன்றா சேர்த்துக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அது கலவை சொல்லுவாங்க. அதுவே இப்போ பார்த்தீங்கன்னா CH3COOH, ஓகேங்களா, இப்போ இது இருந்ததுன்னா ஒரு கார்பன் 2 கார்பன் இருக்குது. ஓகேங்களா? 4 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது அசிட்டிக் அமிலம்னு சொல்லுவாங்க. ஸோ அது அசிட்டிக் அமிலம். அப்படி இருந்தால் மட்டும்தான். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் CH5A COOH அப்படிலாம் போடக்கூடாது. அப்படிலாம் போட்டிங்கன்னா அது அசிட்டிக் அமிலமாக இருக்காது. ஓகேங்களா? அதுவே கலவைனா உங்கள் விருப்பப்படி நீங்கள் எவ்வளோ வேணுமோ உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கலவை சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அமிலம் என்பது ஒரு வகை சேர்மம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, அமிலம் என்றதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அமிலம் நீரில் கரையும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகளை, ஹைட்ரஜன் H+ அயனிகளை எதெல்லாம் தருதோ அது எல்லாமே என்னென்னு சொல்லுவாங்கன்னா அமிலம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆசிட் என்ற ஆங்கில சொல் அசிட்டஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வந்தது. இந்த லத்தீன் மொழி சொல்லோட மீனிங் என்னன்னு பார்த்திங்கன்னா புளிப்பு. ஸோ ஒரு பொருள் புளிக்கிறதுனால அதுக்கு புளிப்புன்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ அமிலத்தோட சுவை என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா புளிப்பு சுவை கொண்டதாக இருக்கும். இது டைரக்ட் கொஸ்டின் உங்களுக்கு டிஎன்பிசியில் பல முறை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அமிலம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்கினிஸ் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. அதுபடி பார்த்திங்கன்னா எந்த வருஷம் கொடுத்தாருன்னா 1884, 1884ஆம் ஆண்டு ஸ்வீடன் நாட்டு சேர்ந்த வேதியியலாளர் ஸ்வாண்டே அர்கினிஸ் என்பவர் அமிலம், காரம் பற்றிய கொள்கையை முன்மொழிகிறார். ஸோ அவர் கொள்கை என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, அவர் கூற்றுப்படி அமிலம் நீரில் கரையும் போது H+ அயனியோ அல்லது H3O+, H3O+னால் ஹைட்ரானியம் அயனி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹைட்ரானியம் அயனியை தந்தது அப்படின்னா அது அமிலம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு அமிலம் இருக்குது அப்படின்னா அதில் கண்டிப்பாக என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா H+ அயனியோ அல்லது H3O+ அயனியோ இருக்கணும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, முக்கியமானது என்னென்னா, அமிலம்னா கண்டிப்பாக H+ இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் H+ இருக்குதுன்றதாக மட்டும் இப்போ மீத்தேன் CH4, அம்மோனியா NH3, இதில் ஹைட்ரஜன் இருக்குது. ஆனால் இந்த ஹைட்ரஜன்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நீரில் கரையும் பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா H+ அயனே தராது. ஓகேவா? அப்போது அமிலம்னா ஹைட்ரஜன் இருக்கணும். ஆனால் ஹைட்ரஜன் இருக்குதுன்றதுக்காக மட்டும் என்னென்னு சொல்லக்கூடாது, அமிலம் சொல்லக்கூடாது. அப்படி பார்த்திங்கன்னா மீத்தேனும் அம்மோனியாவும் அமிலம் கிடையாது. ஓகேங்களா? கீழே ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக. ஸோ அசிட்டிக் அமிலம் ஃபஸ்ட்டு, அசிட்டிக் அமிலம், அசிட்டிக் அமிலத்தோட மூலக்கூறு வாய்ப்பாடு
CH3 COOH. அதில் இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1. இதில் மொத்தமாக 4 ஹைட்ரஜன் இருக்குது. நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு 3 ஹைட்ரஜன், இதில் ஒரு ஹைட்ரஜன், மொத்தம் 4 ஹைட்ரஜன் இருக்குது. இந்த 4 ஹைட்ரஜனில் இங்கே தனியாக இருக்கல ஹைட்ரஜன், இது மட்டும்தான் இடப்பெயர்ச்சி செய்யும். ஸோ இங்கே இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் எண்ணிக்கை 1 தான். அடுத்தது ஃபார்மிக் அமிலம். ஃபார்மிக் அமிலம் HCOH. இதில் இருக்கிறது 2 ஹைட்ரஜனு. ஆனால் என்ன இங்கே இருக்கிற சைடு தனியாக இந்த ஹைட்ரஜன் தான் இடப்பெயர்ச்சி செய்யும். ஒரு ஹைட்ரஜன் தான் வெளியேறும். அடுத்தது நைட்ரிக் அமிலம். நைட்ரிக் அமிலத்துக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா HNO3. அதில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, அந்த ஒரு ஹைட்ரஜனும் வெளியேறிடும். அடுத்தது சல்ஃபூரிக் அமிலம். சல்ஃபூரிக் அமிலம் மூலக்கூறைப்பாடு H2SO4. இந்த H2 இருக்கா, அந்த 2 ஹைட்ரஜனுமே வெளியேறிடும். அடுத்தது பாஸ்பாரிக் அமிலம். இந்த பாஸ்பாரிக் அமிலம் பார்த்திங்கன்னா H3PO4. இதில் H3 3 ஹைட்ரஜன் இருக்குது, அந்த 3 ஹைட்ரஜனுமே வெளியேறிடும். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் அமிலம், ஆசிட்ஸ். அமிலத்தோட வகைகள் பார்க்க போகிறோம். அமிலத்தோட வகைகள் வந்து பார்த்திங்கன்னா மூலங்களின் அடிப்படையில். மூலம் அப்படின்னா சோர்ஸ், ஓகேங்களா. மூலம்னா சோர்ஸு. உங்களுக்கு எங்கேருந்து ஆற்றல் கிடைக்குதோ, சோர்ஸ் மூலம் கிடைக்குதோ அதுதான் வந்து சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பூமியின் ஆற்றல் மூலம் பார்த்திங்கன்னா சூரியன். ஏன்னா சூரியனிலிருந்து என்ன கிடைக்குது, பூமிக்கு ஆற்றல் கிடைக்குது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எங்கேருந்து ஒரு பொருள் கிடைக்குதோ அதுதான் மூலம்னு சொல்லுவாங்க. அந்த மூலங்களின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நம்ம 2ஆக பிரிக்கலாம் அமிலத்தை. ஒன்று கரிம அமிலம், இன்னொன்று கனிம அமிலம். கரிம அமிலம் அப்படின்னா தாவரம், விலங்கு, ஓகேங்களா. தாவரத்தையும் விலங்கையும் எரிச்சிங்கன்னா கரியாக மாறிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஒரு ஷார்ட்கட் மாதிரி தான். ஸோ தாவரத்தையும் விலங்கையும் எரிச்சா கறி கிடைக்கும். அந்த இதில் பார்த்திங்கன்னா கரிம அமிலம். நான் ஷார்ட்கட்டாக தான் சொல்கிறேன், இது டைரக்ட் மீனிங் கிடையாது. ஸோ தாவரங்கள், விலங்குலேருந்து, உயிரினங்கள்லேருந்து பெறப்படும் அமிலம் கரிம அமிலம் சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு HCOOH, CH3COOH. அதுவே பார்த்திங்கன்னா கனிம அமிலம். கனிமம் அப்படின்னா பாறை அல்லது கனிமங்கள் அல்லது தாதுக்கள், ஓகேங்களா. தாதுக்கள்லேருந்து கிடைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கனிம அமிலம்னு சொல்லுவாங்க. அதுக்கு மூலக்கூறைப்பாடு HCl HNO3, ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா காரத்துவத்தின் அடிப்படையில். ஸோ காரத்துவத்தின் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா 3 வகைப்படும். ஃபஸ்ட்டு காரத்துவம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. காரத்துவம்னா நம்ம ஒரு அமிலம் இருக்குங்களா, இப்போ CH3COOH பார்த்தோம். இதில் வெளியேறக்கூடிய மூலக்கூறு ஹைட்ரஜன் மூலக்கூறு எண்ணிக்கை என்ன, 1. ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் வெளியேறும். அப்போது இதனுடைய காரத்துவம் ஒற்றை காரத்துவம். அது காரத்துவம்னா ஒரு அமிலத்தில் இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் எண்ணிக்கை குறிக்கிறது தான் பார்த்திங்கன்னா லேக்னிங்காக கொடுத்துருக்கேன். இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் எண்ணிக்கை தான் வந்து காரத்துவம். அந்த காரத்துவத்தின் அடிப்படையில் 3ஆக பிரிக்கலாம். ஒற்றை காரத்துவ அமிலம், இரட்டை காரத்துவ அமிலம், மும்மை காரத்துவ அமிலம். இது 3த்துக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். HCl HNO3 இது ஒற்றை காரத்துவ அமிலம். இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் வெளியேறும், இதுலேருந்து 1 தான் வெளியேறும். அதுவே இரட்டை காரத்துவ அமிலத்துக்கு H2SO4 H2CO3. இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 ஹைட்ரஜன் அணுக்களுமே வெளியேறிடும். அப்போ இது இரட்டை காரத்துவ அமிலம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மும்மை காரத்துவ அமிலம். ஸோ H3PO4. இதிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஹைட்ரஜனும் வெளியேறிடும். அப்போ இதை மும்மை காரத்துவ அமிலம்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அயனி உறுதல் அடிப்படையில் 2ஆக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அயனி உறுதல் என்னன்னு தெரியணும். ஒரு அணு அயனியாக மாறுதில்ல, அணு அயனியாக மாறுறது தான் அயனி உறுதல் சொல்லுவாங்க. அந்த அயனியாவதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 விதத்தில் ஆகலாம். 1 வெப்பம் அல்லது கதிர்வீச்சு அல்லது வேதிவினை அல்லது மின்னிறக்கம். இந்த 4 விஷயத்தால் ஏதோ ஒரு விஷயத்தால் என்ன ஆகும்னா அணு அயனியாக மாறும். அப்படி மாறுற நிகழ்ச்சி அயனி உறுதல், ஓகேங்களா. அப்போ கான்செப்ட் படி சொன்னோம் அப்படின்னா இப்போது ஒரு அயனி உறுதல் அடிப்படையில் 2ஆக பிரிக்கிறோம். வலிமை மிகு அமிலம், வலிமை குறை அமிலம். வலிமை மிகு அமிலம்னா இப்போ ஒரு 10 HCl போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 HCl நீரில் கரைக்கிறோம் அப்படின்னா இதில் இருக்க 10 ஹைட்ரஜன் இருக்குங்களா, அந்த 10மே பிரிஞ்சு விடணும். நீங்கள் உள்ளே கொடுத்த அத்தனை மூலக்கூறுகளுமே தனியாக பிரிஞ்சு அயனியாக மாறிடணும். அப்படி மாறிச்சுன்னா அது வலிமை மிகு அமிலம், ஓகேங்களா. இந்த வலிமை மிகு அமிலங்கள் மேக்சிமம் கனிம அமிலமாக இருக்கும், ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வலிமை குறை அமிலம். வலிமை குறை அமிலம் பார்த்திங்க அப்படின்னா
இப்போது அந்த HCOH ஃபார்மிக் அமிலம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 ஃபார்மிக் அமிலம் போடுறீங்கன்னா 10மே பிரியாது, அயனி வராது. கொஞ்சம் தான் அயனி வரும், பகுதி அளவு தான். அது 2 அயனி வரலாம், இல்லை 8 அயனி வரலாம். நான் பாதின்னு மென்ஷன் பண்ணலை, பகுதின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ பகுதினா கொஞ்சம் அளவு, ஓகேங்களா? அந்த மாதிரி அயனி விட்டுருச்சுன்னா அது வலிமை குறை அமிலம்னு சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு CH3COH கொடுத்துருக்கேன். இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா, வலிமை குறை அமிலங்கள் வந்து மேக்ஸிமம் கரிம அமிலமாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்தது செறிவின் அடிப்படை. செறிவின் அடிப்படையில்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இப்போ ஒரு 10 லிட்டர் கலவை இருக்குது அப்படின்னா, அந்த 10 லிட்டர் கலவையில் 8 லிட்ரு தண்ணியும் 2 லிட்ரு அமிலமும் இருக்குது அப்படின்னா, இப்போ அதனுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா தண்ணியோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது அது வலிமை செறிவு குறை அமிலம், செறிவு கம்மியாக இருக்குது. அதுவே 10 லிட்டர் கலவையில் 8 லிட்டர் அமிலமும் 2 லிட்டரு தண்ணியும் இருக்குது அப்படின்னா, அப்போது செறிவு அதிகமாக இருக்குது, அப்போ செறிவு மிக அமிலம். ஸோ ஒரு கலவை இருக்குன்னா அந்த கலவையில் அமிலத்தோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்ததுன்னா செறிவு அதிகமாக இருந்தால் செறிவு மிக அமிலம், கம்மியாக இருந்தால் செறிவு குறை அமிலம். இவ்வளோதான் விஷயம். இதில் பெருசாக ஒன்றும் நமக்கு கண்டென்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு அமிலத்தோட பண்புகள். அமிலனுடைய பண்புகள் அதில் என்னென்ன பண்ணுன்றதை நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே சொன்னேன், அமிலத்தோட சுவை வந்து புளிப்பு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது அமிலம் வந்து நிறமற்றது. அமிலத்துக்கு நிறம் கிடையாது, ஓகேங்களா? அமிலம் நிறமற்றது. நெக்ஸ்ட்டு அமிலம் நீர்த்த கரைசலில் மின்சாரத்தை கடத்தும். ஏன்? அது நீரில் கரையும்போது என்ன பண்ணும்? H+ அயனி அல்லது H3O+ அயனியை தரும். அப்போது அயனி என்ன செய்யும்? கண்டிப்பாக மின்சாரத்தை கடத்தும். அப்போது நீர்த்த கரைசலில் மின்சாரத்தை கடத்தும். நெக்ஸ்ட்டு நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். ஸோ நீல லிட்மஸ் தாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம நிறைய வாட்டியாக நம்ம ஸ்கூலில் பண்ணியிருப்போம். ஸோ நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். நெக்ஸ்ட்டு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செயல்திறன் மிக்க உலோகங்களுடன் வினை புரிந்து ஹைட்ரஜன் வாயுவை தரும், H2 வாயுவை தரும். ஸோ அது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். மெக்னீஷியம் H2SO4 வினை புரிஞ்சு MgSO4யும் H2யும் தருது, ஓகேங்களா? ஸோ இன்னொன்று ஜிங்க்கு 2HCl கிவ்ஸ் ZnCl2H2, ஓகேங்களா? ஸோ ரெண்டும் எக்ஸாம்பிள்ஸ் தான், நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். அதுவே பார்த்திங்க அப்படின்னா, சில உலோகங்களுடன் வினை புரிந்து நமக்கு H2O தராது. எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, Ag-யும் C-யும், ஐ மீன் வெள்ளியும் காப்பர் கூட என்ன பண்ணாதுன்னு பார்த்தீங்கன்னா, அமிலம் வினை புரியாது. நெக்ஸ்ட்டு உலோக கார்பனேட் மற்றும் உலோக பை கார்பனேட்டுடன் வினை புரிந்து CO2ஐ தரும். இந்த CO2க்கு ஒரு பண்பு இருக்கும், நான் பின்னாடி சொல்லுவேன், பற்றி தெரிஞ்சுக்கோங்க. சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த CO2க்கு அந்த பண்பு இருக்குது. உலோக கார்பனேட்ன்றது Na2CO3, அது வந்து அமிலத்துடன் வினை புரிந்து உப்பு NaClலையும் நீரையும் கார்பன் டை ஆக்சைடையும் தருது. இதில் டைரெக்டாக என்ன கேட்பாங்கன்னா, உலோக கார்பனேட் அமிலத்துடன் வினை புரிந்து என்ன வாயுவை தரும்னு கேட்பாங்க. ஸோ CO2 அது தெரிஞ்சிங்கன்னா போதும். அமிலங்கள் உலோக ஆக்சைடுடன் வினை புரிந்து உப்பையும் நீரையும் தரும். உலோக ஆக்சைடு இருக்குது, H2SO4ன்றது அமிலம், இதில் CaOன்றது கால்சியம் ஆக்சைடு. ஸோ இது வந்து ஒரு வகையான உலோக ஆக்சைடு. அந்த ஆக்சைடோட வினை புரிந்து உப்பையும் நீரையும் தரும். இப்போ நெக்ஸ்ட்டு தான் பார்க்கணும், அமிலம் காரங்களோட வினை புரிந்து உப்பையும் நீரையும் தருது. மேலே அமிலம் உலோக ஆக்சைடுடன் வினை புரிந்து உப்பையும் நீரையும் தருது, கீழே அமிலம் காரங்களுடன் வினை புரிந்து உப்பையும் நீரையும் தருது. அப்போது இந்த உலோக ஆக்சைடு என்னத்தன்மை கொண்டதாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, காரத்தன்மை கொண்டதாக இருக்கும். இது டைரக்ட் கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. உலோக ஆக்சைடு காரத்தன்மை கொண்டது, ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்லேயே சொல்லிவிட்டு, அமிலம் நிறமற்றது, எந்த வகையான கலரும் இருக்காது. அமிலம் அரிக்கும் தன்மை கொண்டது. இப்போ பார்த்தீங்கன்னா, தாஜ்மஹாலை சுற்றி நமக்கு எந்த வகையான ஃபேக்டரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த அமிலத்தோட அரிக்கும் தன்மை தான். ஃபேக்டரிஸ்னால வர புகையினால் பார்த்திங்க அப்படின்னா அமில மழை காரணமாக இருக்கலாம். ஸோ அமில மழை பொழியறதுனால தாஜ்மஹால் வந்து சேதப்படுது அப்படின்றதுக்காக சுற்று வட்டாரத்தில் இருக்க ஃபேக்டரிஸ்க்கு இப்போ அனுமதி தரதில்லைன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதுக்கு முக்கிய காரணம் இது. நெக்ஸ்ட்டு அமிலம் எந்த நிலையில் மேக்ஸிமம் காணப்படும்னா திரவ நிலையில் தான் இருக்கும். இதில் ஒரே ஒரு அமிலம் பார்த்திங்க அப்படின்னா திண்ம நிலையில் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் பென்சாயிக் அமிலம்.
வேதிப்பொருட்களின் அரசன் சல்ஃபியூரிக் அமிலம் H2SO4. அதுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா விட்ரியால் எண்ணெய். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அமிலங்கள் நீரில் கரையும் போது மட்டுமே என்ன பண்ணுன்னா தங்களுடைய பண்புகளை வெளிப்படுத்தும். இப்போ மேலே சொன்னால பண்பு இது எல்லாமே எப்போன்னு பார்த்திங்கன்னா நீரில் கரைந்திருக்கும் போது தான் பண்ணோம். இந்த கரிம கரைப்பான்னு சொல்லுவாங்க. மண்ணெண்ணெய் நீங்கள் மற்றபடி பார்க்குற அதை நீரை தாண்டி, ஓகேங்களா, அது எதுவுமே இப்போ எத்தனாலலாம் பார்த்திங்கன்னா ஒரு கரிம கரைப்பான் தான் சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அமிலம் கரையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அமிலத்தோட பயன்கள். அமிலத்தின் பயன்கள் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆஸ்பிரின்ற ஒரு வலி நிவாரணி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு வகையான அமிலம் தான். ஸோ ஆஸ்பிரின் என்ற ஒரு வகையான வலி நிவாரணி ஒரு வகையான அமிலமாக இருக்குது. வயிற்றில் சுரக்கிற HCl. வயிற்றில் சுரக்கிற HCl பார்த்திங்கன்னா உணவு செரிமானத்திற்கு பயன்படுகிறது. உணவுப் பொருள் கெடாமல் இருக்க வினிகர் பயன்படுது. அந்த வினிகரில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அசிட்டிக் அமிலம் இருக்குது. ஊறுகாய் கெடாமல் இருக்க பென்சாயிக் அமிலம். சல்ஃபியூரிக் அமிலம் பல்வேறு வகையான சலவை, சோப்பு, வண்ணப்பூச்சி, பெயிண்ட்டு. வண்ணப்பூச்சினா பெயிண்ட்டு, உரங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயன்படுது. சல்ஃபியூரிக் அமிலம் இது டைரக்ட் கொஸ்டினாக கேட்பாங்க. சல்ஃபியூரிக் அமிலம் வாகனங்களில் மின்கலனாக பயன்படுகிறது. வாகனங்களில் மின்கலனில் பயன்படுவது சல்ஃபியூரிக் அமிலம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு உணவுப் பொருள் கெடாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சிட்ரிக் அமிலமும் பயன்படும். நைட்ரிக் அமிலம். நெக்ஸ்ட்டு நைட்ரிக் அமிலம் அக்வா போர்டிங் அப்படின்ற மற்றொரு பெயரும் இருக்குது. உரமாக பயன்படும் அம்மோனியா நைட்ரேட் என்ற சேர்மத்தையும் சாயம், வண்ணப்பூச்சி மற்றும் மருந்து தயாரிக்க பயன்படுகிறது. இந்த அம்மோனியம் நைட்ரேட் பார்த்திங்கன்னா ஒரு உரம். இந்த உரத்தை தயாரிக்கிறதுக்கு நைட்ரிக் அமிலம் பயன்படுது. அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சாலிக் அமிலம். குவார்ட்ஸ் படிகத்தில் இரும்பு மற்றும் மேங்கனீஸ் படிவுகளை சுத்தம் செய்கிறதுக்கும் மரப்பொருளை தூய்மையாக்கவும் கருப்பு கரையை நீக்கவும் ஆக்சாலிக் அமிலம் பயன்படுது. ஓகேங்களா. அடுத்தது இதுவும் டைரக்ட் கொஸ்டினாக இருக்கும். HF. கண்ணாடியை கரைக்கிறதுக்கு ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம் பயன்படுது. கண்ணை சுத்தப்படுத்த போரிக் அமிலம் பயன்படுது. ஓகேங்களா. இது டைரக்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக படிச்சுக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூலங்கள் மற்றும் அமிலங்கள். எதுலேருந்து என்ன அமிலம் நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்குறதுக்காக இது நீங்கள் பல முறை பார்த்துருப்பீங்க. ஒரு வாட்டி நீங்கள் ரீட் பண்ணி விட்டீங்கனாலே போதும். ஆப்பிளில் மாலிக் அமிலம், எலுமிச்சையில் சிட்ரிக் அமிலம், திராட்சை, புளி, ரொட்டி சோடா இது மூணுத்துலேயுமே பார்த்திங்கன்னா டார்டாரிக் அமிலம் தான் இருக்கும். திராட்சை, புளி, ரொட்டி சோடா மூணுத்துலேயும் டார்டாரிக் அமிலம். தக்காளியில் ஆக்சாலிக் அமிலம், வினிகரில் அசிட்டிக் அமிலம். இந்த அசிட்டிக் அமிலத்துக்கு ஐயூபேக் நேம் பார்த்திங்கன்னா எத்தனாயிக் அமிலம். ஸோ அசிட்டிக் அமிலத்துக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா எத்தனாயிக் அமிலம், அதை நான் கொடுத்துருக்கேன். தயிரில் லாக்டிக் அமிலம். அடுத்தது ஆரஞ்சுக்கு சிட்ரிக் அமிலம்ட்டு 8th புக்லேயும் அஸ்கார்பிக் அமிலம்னு 9th புக்லேயும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த அஸ்கார்பிக் அமிலத்துக்கு இன்னொரு பேர் விட்டமின் சி. இந்த ஒரு லைன்லேயே 3 கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா. ஆரஞ்சு பழத்தில் பார்த்திங்கன்னா சிட்ரிக் அமிலம் இருக்கலாம், அஸ்கார்பிக் இருக்கலாம், அல்லது விட்டமின் சின்னு இருக்கலாம் உங்கள் சாய்ஸில். இல்லை மூணுமே கொடுத்துட்டு டி ஆப்ஷனில் மேற்கண்ட அனைத்தும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் தேநீர். தேநீரில் பார்த்திங்கன்னா டானிக்கு. டீயில் பார்த்திங்கன்னா டானிக்கு. நம்ம வயிற்றில் சுரக்கும் அமிலம் HCl. எறும்பு மற்றும் தேனியின் கொடுக்கில் இருக்கிறது ஃபார்மிக் அமிலம். காற்று அடைக்கப்பட்ட குளிர்பானம் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. கார்பாலிக் ஆசிட் இருக்கும், கார்பாலிக் அமிலம் இருக்கும். கத்திரிக்காயில் அஸ்கார்பிக் அமிலம். கெட்டுப்போன வெண்ணெயில் பியூட்ரிக் அமிலம். கொழுப்பில் ஸ்டியரிக் அமிலம். பித்தநீரில் கோலிக் அமிலம். புரோட்டீனில் அமினோ அமிலம். ஸோ இது ஒரு கேள்வி உங்களுக்கு பயாலஜின்னு கேட்பாங்க. புரோட்டீனில் பார்த்திங்கன்னா எதனால் ஆனதுன்னா அமினோ அமிலத்தால் ஆனது. RNA மற்றும் DNAவில் பார்த்திங்கன்னா நியூக்ளிக் அமிலம் இருக்குது. ஆஸ்பிரின் சொன்னால் ஆஸ்பிரின் ஒரு அமிலம்னு, அந்த ஆஸ்பிரினில் பார்த்திங்கன்னா அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம் இருக்குது. ஓகேங்களா. இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா நீங்கள் கெமிஸ்ட்ரியில் அமிலத்துக்கு படிக்க வேண்டிய கேள்விகளே இவ்வளோ தான். ஓகேங்களா. அமிலம் இதோட ஃபினிஷ். அமிலம் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். ஸோ இவ்வளோ தான் அமிலம். அடுத்தது பார்த்திங்கன்னா காரம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அமிலத்துக்கு
எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு நீங்கள் காரத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ காரம் ஒரு வகையான சேர்மம் தான். கிட்டத்தட்ட ஒரு நீரை ஞாபகம் வச்சுக்கோங்களேன். நீர் H2O அந்த H2O பிரிச்சுக்கலாம், H+ம் OH- கிடைக்கும். ஸோ இது ஒரு ஞாபகத்துக்காக தான் சொல்கிறேன், இது டைரக்ட் மீனிங் கிடையாது. H+ ஒரு பொருள் வந்து H+ அயனியை கொடுத்துச்சுன்னா அது அமிலம் சொல்லுவாங்க. அப்போ மீதி OH- இருக்குல்ல, அது கொடுத்துச்சுன்னா காரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுவும் அக்னீஸ் கூற்று தான். அதே 1884 தான் இதையும் வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா? ஸோ அவர் என்ன சொல்கிறேன்னா, காரங்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஆக்சைடு அயனி அல்லது ஹைட்ராக்சைடு அயனினா OH- ஹைட்ராக்சைடு அயனிகளை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் கொடுத்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துருக்கோம். கால்சியம் ஆக்சைடு CaO இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ராக்சைடு அயனிகள் எண்ணிக்கை 1. சோடியம் ஆக்சைடு இதில் 1 தான் வெளியேறும். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH 1 தான் வெளியேறும். நெக்ஸ்ட்டு கால்சியம் ஹைட்ராக்சைடு இதில் 2 இருக்குது, 2மே வெளியேறிடும். அடுத்தது அலுமினியம் ஹைட்ராக்சைடு இதில் 3 இருக்குது, 3மே வெளியேறிடும். அடுத்தது காரங்களின் வகைகள். அங்கே எப்படி வந்து அமிலத்தின் வகைகள் வந்து காரத்துவத்தின் அடிப்படையில் சொல்லுவாங்களோ, இங்கே காரங்களின் வகைகள் அமிலத்துவத்தின் அடிப்படையில் சொல்லுவாங்க. அமிலத்துவம்னா ஒரு கார மூலக்கூறில் உள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ராக்சில் தொகுதியின் எண்ணிக்கை தான் பார்த்திங்க அப்படின்னா அமிலத்துவம்னு சொல்லுவாங்க. ஸோ அதே இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹைட்ராக்சில் தான் இருக்குது. ஸோ இது ஒற்றை அமிலத்துவ காரம். இதில் 2 ஹைட்ராக்சில் இருக்குது, 2மே வெளியிடும். அப்போது இரட்டை அமிலத்துவ காரம். இதில் 3 ஹைட்ராக்சில் தொகுதி இருக்குது, இது 3மே வெளியிடும். அதனால் மும்மை அமிலத்துவ காரம். செறிவின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா செறிவு மிகு காரம், செறிவு குறை காரம். அதே மாதிரி அயனியதல் அடிப்படையில் வலிமை மிகு காரம், வலிமை குறை காரம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா சேம் ஆஸ் யூஷுவலாக நீங்கள் அமிலத்தில் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு காரத்தோட பண்புகள், காரங்களின் பண்புகள். காரம் நீரில் கரையும், ஆனால் அமிலம் பார்த்திங்கன்னா நீரில் மட்டும்தான் கரையும். ஓகேவா? ஆனால் இது நீரிலையும் கரையும். அப்படி நீரில் கரைகிற காரத்துக்கு பேர் எரிக்காரம்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு எரிக்காரத்துக்கு இன்னொரு பேர் அல்கலி. அந்த அல்கலிக்கு என்ன மீனிங் பார்த்திங்கன்னா தாவர சாம்பல். இந்த அல்கலின்றது எங்கே இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா அல்கோலி என்ற அரேபிய மொழி சொல்லிலிருந்து அல்கலின்றது நமக்கு வந்தது. அது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. NaOH, KOH, CaOH, NH4OH அமோனியம் ஹைட்ராக்சைடு சொல்லுவாங்க. NH4OHனா ஸோ அமிலம் வந்து நீரில் கரையும், நீரில் மட்டும் கரையாது, கரிம கரைப்பான்லையும் கரையும். ஸோ நீரில் கரைகிற அந்த காரத்துக்கு எரிக்காரம் பேர். அந்த எரிக்காரம் இன்னொரு பெயர் பார்த்திங்கன்னா அல்கலி. அந்த அல்கலியோட மீனிங் என்னென்னா தாமிர சாம்பல். காரத்தின் சுவை காரம்னு யாரும் சொல்லிடாதீங்க தயவுசெய்து. காரத்தின் சுவை கசப்பு. ஓகேங்களா? இது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு. காரத்தின் சுவை கசப்பு. காரம் மின்சாரத்தை கடத்தும், அமிலமும் மின்சாரத்தை கடத்தும். அந்த மாதிரி அமிலம் திரவ நிலையில் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி காரம் மேக்சிமம் திண்ம நிலையில் இருக்கும். திரவ நிலையில் உள்ள அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு NH4OH, அதாவது அமோனியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா திரவ நிலையில் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற துணி சோப்புலாம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் பட்டக்கப்புறம் அதை நம்ம கை வச்சு பார்த்தோம்னா ஒரு மாதிரி வழவழப்பான தன்மை இருக்கும். அதுக்கு காரணம் அதில் இருக்க காரம் தான். ஸோ காரம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நீரில் திரவ ஊடகத்தில் வழவழப்பான தன்மை கொண்டிருக்கும். நெக்ஸ்ட்டு சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றும் தன்மை கொண்டதாகவும் இது செயல்படுது. காரங்கள் உலோகங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் ஹைட்ரஜனும் தருகிறது. எதை தவிர்த்துனா காப்பர், ஏஜி, குரோமியம். காப்பர், வெள்ளி, குரோமியத்தை தவிர்த்து மற்றது கூட வினைபுரிந்து ஹைட்ரஜனை தருதுன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு Zn2NaOH, Na2ZnO2H2 ஹைட்ரஜன் வாயு வெளியேறுகிறது. அதே மாதிரி அலோக ஆக்சைடுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தரும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். இங்கே இருக்க பாருங்கள். காரங்கள் அமிலத்துடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தரும். காரம் அலோக ஆக்சைடுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தரும். அப்போ இந்த அலோக ஆக்சைடு என்ன தன்மை கொண்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமிலத்தன்மை கொண்டது. அப்போது CO2 என்ன தன்மை கொண்டதுன்னு கேட்டால் அமிலத்தன்மை கொண்டது. அம்மோனியம் உப்புக்களுடனும் காரங்களுடன் வெப்பப்படுத்தும் போது அம்மோனியா வாயுவை உருவாக்குகிறது. ஸோ அம்மோனியா உப்புக்களுடன் வினைப்படுத்தினா அம்மோனியா வாயு தான் உருவாகும். இது வந்து நெக்ஸ்ட்டு முக்கியமானது, இது பொருத்துகளில் வைப்பாங்க அல்லது பொருந்தாது என்னன்னு வைப்பாங்க. சலவை சோடாக்கு இன்னொரு பேர் சோடியம் கார்பனேட். அவனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு Na2CO3.
அடுத்தது சமையல் சோடா. அடுத்தது சமையல் சோடா. சமையல் சோடா பார்த்திங்க அப்படின்னா சோடியம் பைகார்பனேட் NaHCO3. அடுத்தது NaOH காஸ்டிக் சோடா, சோடியம் ஹைட்ராக்சைடு. அடுத்தது காஸ்டிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. நெக்ஸ்ட்டு காரங்களின் பயன்கள். காரங்களின் பயன்கள் பார்த்திங்க அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு எதுக்கு பயன்படுதுன்னா சலவை சோப்பு தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்தது கால்சியம் ஹைட்ராக்சைடு கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூச. மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடும் அலுமினியம் ஹைட்ராக்சைடும் பார்த்திங்க அப்படின்னா வயிறு கோளாறுகளுக்கு பயன்படும். அமோனியம் ஹைட்ராக்சைடு எண்ணெய் கரைகளை நீக்க பயன்படுகிறது. குளியல் சோப்பு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பார்த்திங்கன்னா குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்தது காகித தொழிற்சாலை மற்றும் ஆடைகள் தயாரிக்கும் தொழிற்சாலை, மருந்து தயாரிக்க NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. உரம், நைலான், நெகிழி, ரப்பர் தயாரிக்க அமோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் கண்டென்ட்டு, இதில் பெருசாக வரதும் இல்லை. ஓகேங்களா? அடுத்தது ராஜ திராவகம். இது நிறைய பேர் படிக்கும்போதே திராவகம் படிக்கிறீங்க, அதுவே தப்பு. இது திராவகம். திராவகம் என்னது? ஆசிடு. ஓகேங்களா? ஸோ இது ராஜ திராவகம். அப்போது இதுக்கு என்னன்னா திரவத்தின் அரசன் மீனிங். திரவத்தின் அரசன் என அழைக்கப்படுவது ராஜ திராவகம். ஓகேங்களா? ராஜ திராவகன்றது லத்தீன் மொழி சொல்லில் இருந்து வந்தது. இந்த ராஜ திராவகம் 3 பங்கு HCl 1 பங்கு HNO3 கலந்த கலவை தான். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி சேர்மம்னு சொன்னேன், ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா கலவை. ராஜ திராவகம்ன்றது கலவை. அதுவே அமிலம் சேர்மம், அடுத்தது காரமும் சேர்மம். ஆனால் ராஜ திராவகம்ன்றது ஒரு வகையான கலவை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதனுடைய நிறம் மஞ்சள் ஆரஞ்சு கலந்த நிறம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மோக்கிங் எஃபெக்ட் வரும், ஒரு மாதிரி புகையக்கூடிய திரவம். இதனுடைய மோலார் விகிதம் சொன்னல 3 பங்கு HCl 1 பங்கு HNO3. ஸோ அப்புறம் மோலார் விகிதம் என்ன இருக்கும்? 3:1 தான் இருக்கும். மெல்டிங் பாயிண்ட் உருகு நிலை பார்த்திங்கன்னா -42 டிகிரி செல்சியஸ் அல்லது 44 ஃபாரன்ஹீட் அல்லது 231 கெல்வின். கொதிநிலை 108 டிகிரி செல்சியஸ் அல்லது 226 ஃபாரன்ஹீட் அல்லது 381 கெல்வின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜ திராவகத்தில் பயன். ராஜ திராவகம் ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இந்த தங்கம், வெள்ளி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அமிலம் காரத்தால் பாதிப்படையாது. அப்படி பாதிப்படையாத அந்த பொருட்களை வந்து நம்ம கரைக்கணும், இல்லாட்டி அதை நம்ம ஏதாவது இது பண்ணணும்னு நினச்சோம்னா அதுக்கு இந்த ராஜ திராவகத்தை பயன்படுத்துவாங்க. தங்கம், பிளாட்டினம், பெல்லோடியம் இந்த 3ஐயுமே கரைக்கும் பொருளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை பயன்படுத்துகிறோம். எங்கே அதிகமாக பயன்படுதுன்னா தங்கத்தை சுத்தம் செய்ய இது வந்து பயன்படுது. நெக்ஸ்ட்டு நடுநிலையாக்கள். நடுநிலையாக்கள்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஒரு அமிலத்தையும் காரத்தையும் வினைபுரிய வச்சு நீரையும் உப்பையும் பெறும். இதுதான் வந்து நடுநிலையாக்கல் வினை. ஓகேங்களா? இது எங்கெங்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி கொட்டுறது. தேனி கொட்டுறதுனால நமக்கு ஃபார்மிக் அமிலம் உருவாகும். அந்த ஃபார்மிக் அமிலத்தை அமிலம் இருக்குங்களா, அப்போது காரத்தை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். கால்சியம் ஹைட்ராக்சைடு என்ற காரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அதை நீராக மாற்றிடுறோம். ஓகேங்களா? நீராகவும் உப்பாகவும் மாற்றுறோம். அடுத்தது குளவி கொட்டுதல். குளவி கொட்டினா அல்கலி வந்து அங்கே ஃபார்ம் ஆகும், அதாவது ஒரு காரம் ஃபார்ம் ஆகும். அந்த காரத்தை நம்ம நடுநிலையாக்க வினிகர் பயன்படுத்தணும். ஸோ காரம் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், அங்கே வினிகர் அமிலத்தை பயன்படுத்தும் போது அது நீராகவும் உப்பாகவும் மாறிடும். அடுத்தது பற்சிதைவு. பல்லு பார்த்திங்கன்னா கால்சியம் பாஸ்பேட் என்ற ஒரு சேர்மத்தால் ஆனது. இது வந்து கால்சியம் பாஸ்பேட்டை வந்து நம்ம வாயில் ஆல்ரெடி வந்து நம்ம சாப்பிட்ட பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா அமிலத்தன்மை கொண்டதாக இருக்கும். இதில் நீங்கள் பர்பஸையும் அமிலத்தன்மை கொண்டு பயன்படுத்தினீங்க அப்படின்னா இந்த கால்சியம் பாஸ்பேட்டு சிதறஞ்சிரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அதை வாயில் இருக்க அமிலத்தன்மை நீக்கிறதுக்கு காரத்தன்மை கொண்ட பர்பஸை பயன்படுத்தணும். இது வந்து டைரக்ட் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, நாம் பயன்படுத்தும் பர்பஸை என்ன தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம பயன்படுத்தும் பர்பஸ் என்ன தன்மை கொண்டதாக இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா காரத்தன்மை கொண்டதாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அமில நீக்கி. அமில நீக்கினா ஒன்றும் இல்லை, நம்ம வயிற்றில் வந்து நெஞ்செரிச்சலாக ஏற்படும்ல, அது காரணம் ஆசிட் தான். அதை வந்து நடுநிலையாக்க மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடும் அலுமினியம் ஹைட்ராக்சைடும் பயன்படும். அடுத்து வேளாண்மையில், வேளாண் வந்து அமிலத்தன்மை கொண்ட மண்ணாக இருந்தது அப்படின்னா கால்சியம் ஆக்சைடும்
சுண்ணாம்பு கற்களையும் உடச்சி அங்கே போடுவாங்க, சாம்பல் போடுவாங்க. ஸோ அதை தான் இங்கே வேளாண்மையில் சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போதைக்கு என்ன பார்த்துருக்கோம்னா அமிலம் காரம்னு 2 டாபிக் பார்த்துருக்கோம். ஸோ மீதி இருக்கிற உப்பு வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த விஷயமாவது புரியல, வேறு ஏதாவது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்டில் தயவுசெய்து சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு உங்களுக்கு நான் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து நம்ம கனெக்ஷனில் இருக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நம்ம குரூப் 4 வரணும். ஜூன் மந்த்து இன்னும் 6 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே உங்களுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ நான் கண்டிப்பாக செய்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.